பிக் ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து 63 நாயன்மார்களினுடைய வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சுந்தரர் கொடுத்த திருத்தொண்ட தொகையிலிருந்து இன்றைக்கு நாம் நாயன்மாரான இளையான்குடி மாறநாயனாரினுடைய வரலாற்றை சிந்திக்கவிருக்கின்றோம். தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கும் அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய சுந்தரர் திருத்தொண்ட தொகையில சொல்லியிருக்காரு. அதை சேக்கிலார் ரொம்ப விரிவா இவருடைய வரலாறை எழுதியிருக்கார். இந்த இளையான்குடி மாறநாயனாரினுடைய இயற்பெயர் மாறனார். இவர் எங்க பிறக்கிறாருன்னா இளையான்குடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல, இது பரமக்குடிக்கு பக்கத்துல இருக்குது. இது ஒரு சின்ன கிராமம் தான். அந்த கிராமத்துல வேளாளர் மரபில் தோன்றியவர் தான் இந்த மாறநாயனார். இவர் மிகப்பெரிய செல்வந்தர். பிறந்த காலத்திலிருந்தே இவர் செல்வந்தரா இருந்ததுனால இவருடைய சைவ பக்தி வளர வளர என்ன ஆரம்பிக்குதுன்னா, இந்த அடியவர்களுக்கு நாம் உணவு கொடுத்து அவர்களை நாம உபசரிக்கணும் அப்படின்னு இவர் நினைக்கிறார். இப்ப அதற்கான வேலைகளையும் இவர் செய்ய தொடங்குகிறார். நம்ம அறம் செய்யணும் அப்படின்னா நம்ம கிட்ட பொருள் இருக்கணும். இந்த அறத்தினால் என்ன பண்ணலாம், வீடு பேரு அப்படிங்கிற இன்பத்தை அடையலாம். அப்ப இவர்கிட்ட பொருள் ஏற்கனவே நிறைய இருக்கு. இந்த பொருளை வச்சு வரக்கூடியவர்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்து அறத்தை ஈட்டி அதன் மூலமா இவர் வீடு பேரு அடையிற மாதிரியான ஒரு வழியை இவர் செய்யறாரு. இவருக்கு திருமணம் நடைபெறுது. திருமணத்திற்கு பிறகும் கணவன் ஆசைப்பட்ட காரணத்தினால் கணவன் என்ன சொன்னாலும் அதற்கு செவிசாய்த்து மனைவியாரும் என்ன பண்றாங்கன்னா, அடியவர்களினுடைய பெருமையும் அடியவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை உபசரிக்கிறது தான் இவருடைய வாழ்நாள் கடமையாவே மாறிட்டு வருது. இது நாளாக நாளாக என்ன ஆகுதுன்னா, இவருடைய செல்வம் எல்லாம் குறைஞ்சிட்டே வருதான். ஏன்னா இப்போ இவருடைய செல்வம் அதிகமா இருக்கிற போது உணவு கொடுக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா செல்வமே இல்லாத நிலையில இவர் அந்த தொண்டை சேராரா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதனால சிவபெருமான் என்ன பண்றாரு, இவருக்கு வறுமையை கொடுத்தாராம் அப்படின்னு சேக்கிலார் ரொம்ப அழகா இதை பதிவு பண்றாரு. அப்ப இவருக்கு வறுமை வந்த காலத்திலையும் செல்வமோடு இருந்த காலத்தில் எப்படி இவர் பிறருக்கு உணவு கொடுத்து எப்படியான கவனிப்புகளை செய்தாரோ அதே மாதிரி அதில் கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாம எப்படி செல்வம் இருந்தப்போ உபசரித்தாரோ அதே மாதிரி இப்பயும் உபசரித்தாராம். அப்ப என்ன பண்றாரு, அவருடைய சொத்து பத்து நகை இதெல்லாம் வித்து 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 இந்த அடியார்களுக்கு உணவு கொடுத்துட்டே வந்துகிட்டே இருக்கிறாரு. அது ரொம்ப பின்தங்கிய நிலைக்கு இவர் போயிடுறாரு. கடைசியில என்ன ஆகுதுன்னா, இவர் தினமும் வயலுக்கு போய் வயல்ல வேலை செஞ்சு அதன் வழியா அடியவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். கைலாயத்திலிருந்து செஞ்சடையனான சிவபெருமான் இந்த அடியவரினுடைய பெருமையை நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டும். இந்த அடியாரை உலகுக்கு உயிர்த்துணர வேண்டும். இவர் வழியா பல அடியவர்களை நாம் என்ன செய்யணும், தொண்டு செய்ய வைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு சிவபெருமான் கைலாயத்திலிருந்து புறப்பட்டு நம்முடைய இளையான்குடிக்கு வராரு. இந்த இளையான்குடிக்கு வரப்ப இவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துதான், அன்றைக்கு வேலை செஞ்சாதான் அன்றைக்கு சோறாம். காலை நேரம் வயலுக்கு மனைவியும் இளையான்குடி மாறநாயனாரனுடைய மனைவியும் இவரும் வயலுக்கு போயிட்டு வயல்ல வேலை செஞ்சுட்டு ரொம்ப களைப்போடு மாலையில வீடு திரும்புறாங்க. வீடு திரும்பிய பிறகு அன்றைக்கு என்ன உணவு இருக்குன்னு கேட்கறதுக்கே தயங்கக்கூடிய ஒரு சூழல் தான் அவருடைய வீடு. இந்த மனைவியார் நேரா உள்ள சென்று ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு கொடுக்குறாங்க மாறநாயனார்கிட்ட. அதை வாங்கி குடித்து விட்டு இன்றைக்கு சிவபெருமான் நமக்கு இதை கொடுத்தார் அப்படிங்கிற பெரு மகிழ்வோட என்ன பண்றாராம், இந்த மாறநாயனார் அமர்ந்திருக்கார். அந்த மாதிரியான ஒரு நேரத்துல மழை பொழிய ஆரம்பிக்குது. கடும் மழையோட சிவபெருமான் இவருடைய வீட்டுக்கு எழுந்தருள்றார். ஒரு அடியவர் கோலத்தில் காட்சி தராரு. இந்த வீட்டுல எந்த அடியவர் வந்தாலும் அவருக்கு உணவு கொடுப்பாங்களாமே, வீட்டுல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாராம். அதாவது இந்த இடத்துல இவர் பதிவு பண்றாரு, இவர் எதுவுமே அடியார் வந்தா இல்லைன்னு சொல்லவே மாட்டார். இவருக்கு தன்னால் இயன்ற உணவையோ தன்னால் இயன்றவற்றை இவர் கொடுப்பாராம். அப்போ உடனே இந்த அம்மா சொல்றாங்க, அடியவர் வந்திருக்காங்க, போய் அவர்களை அழைத்து வாங்க அப்படின்னு சொன்ன உடனே மாறநாயனார் நேரா வெளியில வரார். வெளியில வந்ததும் இந்த சிவபெருமான் அடியவரா வந்த காட்சியை பார்த்து அடியவருடைய அந்த உள்ளத்தில் ஏதோ ஒன்று பண்ணுது இவருக்கு. நான் மீண்டும் மீண்டும் சொல்றது அதுதான், சிவபெருமான் தன்னை வெளிப்படையா காட்டி கொள்ளாவிடனும் இவருடைய மனதிற்கும் அவருடைய மனதிற்கும் ஏதோ ஒன்று அந்த இடத்துல உணர்த்துது. பெருமகிழ்வு அடைகிறாரு இளையான்குடி மாறநாயனார். உடனே உள்ளே அழைத்துட்டு போய் அவரை இருக்க செய்றாரு. அப்ப அவரு கேட்கிறாரு, சிவபெருமான் சொல்றாரு, நெடும் தொலைவில் இருந்து நான் வந்திருக்கேன், எனக்கு இன்னும் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே கண்டிப்பா முடியும். நேரா மனைவி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. மனைவிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, வீட்டுல எதுவுமே இல்லை, ஆனா எப்படி தரது அப்படிங்கும் போது மனைவிக்கு ஒரு யோசனை தோன்றுது. இன்னைக்கு காலையில இவங்க விதை நெல் எடுத்துட்டு போய் வயல்ல விதை விட்டுருக்காங்க. இப்போ மழை பெய்யுது. இந்த மழையில என்ன ஆயிடும், அந்த விதை நெல் எல்லாம்
எல்லாம் மிதந்துட்டு மேலே வந்துடும். அப்போ நேரடியாக வயலுக்கு போனால் அந்த விதை நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாம் இன்னைக்கு உணவு படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மனைவி வந்து ஐடியா தராங்க. அப்போ அதை எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னா ஒரு கூடையை வந்து எடுத்துகிட்டு போக சொல்லி மனைவி சொல்கிறாங்க. ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு இந்த மாரநாயனார் அந்த நள்ளிரவு மையை விட கருமையான ஒரு இரவு, அந்த இரவுல மழை வேற ஒரு பக்கம் பொழியுது, இருந்தாலும் வயலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார் இந்த இளையான்குடி மாரநாயனார். ஒரு நேரடியா அங்க போன உடனேயே அங்க தண்ணியில எல்லா நெல்லும் அடிச்சிட்டு ஒரு ஓரமா அந்த விதை நெல் எல்லாம் நிக்குது. இவர் கொண்டு போன அந்த கூடைய அந்த தண்ணியில போட்டு அழுறாரு. அப்போ சேறு சகதி எல்லாம் அந்த கூடையினுடைய ஓட்டைகள் வழியா வெளியேறுது. அந்த விதை நெல் மட்டும் அந்த கூடைக்குள்ளேயே நின்னுச்சான். அது ரொம்ப அழகா எழுதுறாரு சேக்கிலார். அதன் பிறகு அந்த நெல்லை ஒரு வழியா எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து இந்த அரிசிக்கு தொட்டுக்கு ஏதாவது வேணும் இல்லையா, இப்போ அதற்கு என்ன பண்றது அப்படின்றப்ப அடுத்து மனைவிக்கு ஒரு ஐடியா வருது. 2 நாட்களுக்கு முன்பா இவங்க வந்து கீரை விதைச்சிருக்கிறாங்க. அந்த கீரை வந்து தளிர் விட்டுருக்கும். அந்த தளிரை வந்து எடுத்துட்டு வந்தா அதை வைத்து நாம வந்து அடியவருக்கு உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய மனைவியார். உடனே மாரநாயனார் புறப்பட்டு நேரா வயலுக்கு மீண்டும் போறாரு. அந்த வயல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த கீரைகள் தளிர் எல்லாம் பறிச்சு போட்டு எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுத்தாச்சு. இப்போ எல்லாம் இருக்கு, ஆனா மிக முக்கியமான விறகு இல்லை. இப்ப விறகுக்கு என்ன செய்யறது அப்படின்னா தம்முடைய வீட்டினுடைய கூரையை வந்து பிரித்து அந்த அதில் இருக்கக்கூடிய மூங்கில்களை வந்து எடுத்துட்டு வரும்படி மனைவி சொல்றாங்க. உடனே இந்த மாரநாயனார் போறார் வெளியில. அங்க வெளியில இருந்து அந்த மூங்கில உருவிட்டு எடுத்துட்டு வந்து மனைவி கையில கொடுக்குறாங்க. உடனே வேக வேகமா அந்த அம்மையார் வந்து உணவு படைத்து போய் அடியவரை வந்து எழுப்பிட்டு வரும்படி சொல்றாங்க. சில நேரங்கள்ல கணவனுக்கு சரியாக அமையாத மனைவிமார்கள் இருந்தா இதற்கெல்லாம் ஒத்து வர மாட்டாங்கன்னா இந்த இல்லற நெறியில இவர் கணவன் சொல்லக்கூடியதை வந்து தட்டி மறுக்காமல் செய்யக்கூடிய மனைவியும், மனைவி வந்து கணவனுடைய அந்த சிவநெறியை வந்து பின்பற்றி அவரும் வந்து வாழக்கூடியது அப்படிங்கிறது மிக முக்கியமா இந்த வரலாற்றில் வந்து மீண்டும் மீண்டும் பேசப்பட்டுட்டே வரும். அதன் பிறகு மனைவி போய் சிவபெருமான அடியவரா வந்திருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து எழுப்பி உணவு படைக்க வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே உணவு படைக்க வரன்னு சொன்ன மாத்திரத்திலே இவங்க நேரடியா உள்ள போய் உள்ள இருந்து தயாரித்த பண்டங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில வராங்க. அப்போ வெளியில வருகிற போது அந்த இடத்துல அந்த அடியவராக வந்த சிவபெருமான் இல்ல. அப்போ என்னடா வந்தவரை காணமே, எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது வானத்தில் ஒரு ஒளி தோன்றுது. அந்த ஒளி விளம்புல யாரு இருக்காங்கன்னா நம்முடைய சிவபெருமானும் உமையம்மையும் காட்சி தராங்க. இந்த காட்சி வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் ஆட்கொள்வதற்காக வந்த காட்சி. இவங்க 2 பேரும் இந்த வறுமை நிலையிலும் செல்வம் இழந்த நிலையிலையும் சிவபெருமானை தீராது செவித்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய இந்த கைங்கரியத்தை வந்து ஒரு மிக வெகுவா பாராட்டி இவங்க இருவருக்கும் முக்தியை வழங்குதும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து மறைந்து போயிடுறாரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் இழந்த அத்தனை செல்வங்களையும், இருநிதி செல்வங்கள், சங்கநிதி பதும நிதினு சொல்லுவாங்க, குபேரன் கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள், அந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் நீ அடைவாய், அதாவது மீண்டும் அடைந்த பிறகு வாழ்நாளினுடைய இறுதி காலம் வரைக்கும் இந்த மாதிரியான உணவு பிற அடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தொண்டை செய்வாயாக, செய்த பிறகு முக்தி அடைந்து கைலாயம் அடைவாய் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. எனவே இளையான்குடி மாரநாயனாரினுடைய வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், நாம் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நாம் வந்து இறைவன் மீது செலுத்தக்கூடிய பக்தியை வந்து நாம் மாற்றிவிடவே கூடாது. நம்ம செல்வம் இருக்கும் போதும் சரி, இல்லாதப்பவும் சரி, இருக்கும் போது நம்ம இறைவனை போற்றி வழிபடுறதும், இல்லாத போது நீ என்ன கடவுளா, எனக்கு நீ இதெல்லாம் இப்படி பண்ணிட்டே அப்படி பண்ணிட்டேன்னு கடவுளை வந்து திட்டுவதும் செய்யக்கூடாது. எந்த நேரத்திலும் கடவுள் நமக்கு எதை வேண்டுமானாலும் செய்ய காத்திருப்பார் அப்படிங்கிற தீர்க்கமான ஒரு பக்தியை வந்து இளையான்குடி மாரநாயனாரினுடைய வரலாற்றின் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.